தொழுகைக்கு இருக்கிற தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? சாகும் வரைக்கும் நம்மோடு இருக்கிற ஒரு அமல். இந்த வணக்கம் இருக்கிறதே அது ஏழைக்கும் பணக்காரனுக்கும் பொதுவான அமல். இந்த வணக்கம் இருக்கிறதே அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான அமல். இந்த வணக்கம் இருக்கிறதே உடல்நிலை சரியில்லாதவனுக்கும் சீராக இருப்பவனுக்கும் பொதுவான அமல். இந்த வணக்கம் உள்ளூரில் இருப்பவனுக்கும் வெளியூரில் இருப்பவனுக்கும் பொதுவான அமல். தொழுதுதான் ஆகணும். ஆபுது ரப்பக்க ஹத்தா யத்தியக்கல் யக்கீன், சாகும் வரைக்கும். யக்கீனானது உறுதி வரும் வரை, அந்த மரணம் வரும் வரை உன் இறைவனை வணங்கு என்கிற தொழுகை இருக்கு பாருங்க. அது நம்மகிட்ட இருந்தால் அது போதும். அது எல்லா அமல்களையும் கொஞ்சம் கொஞ்சமா தக்க வைத்துக் கொண்டே இருக்கிற இந்த தொழுகை, அதில் நாம் தோழமையோடு இருக்க வேண்டும். அதுதான் நம்மை சீர்திருத்தும், நம்மை சிறந்தவனாக உருவாக்கும், சிறந்த தலைவனாக அது வார்த்தெடுக்கும். அப்படிப்பட்ட தொழுகையை ஒருவன் விட்டால், தொழுகைதான் மானக்கேடான காரியத்திலிருந்து தடுக்கக்கூடியதாக இருக்கிறது.